இது மகிமை நேரம். மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாள்ல நம்ம தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட கதாபாத்திரம் யோகபேத். இந்த யோகபேத் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மோசேயின் தாய். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துல லேவியின் குமாரர்கள் ஒருத்தி விவாகம் பண்ணினார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல யோகபேத் அப்படின்றதான் மோசேயின் தாய் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இந்த யோகபேத் லேவியின் குடும்பத்துல பிறந்தவள். இந்த மோசேயை 3 மாதம் என்ன செய்யறா, ஒழித்து வைத்து வளர்க்கிறாள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த மீட்பின் பயணத்துல இந்த சகோதரி யோகபேத் மிகப்பெரிய ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிற நபரா காணப்படுகிறார். ஏன்னா இந்த பிள்ளை அழகுள்ளது அப்படின்னு கண்டு அவ அந்த குழந்தைய என்ன செய்யறா, 3 மாதம் ஒழித்து வைக்கிறா. ஏன் ஒழித்து வைக்கிறா, என்ன சூழ்நிலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பார்வோன் பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் நதியில கொண்டு விட்டுறணும் அப்படின்னு சொன்னாரு. மருத்துவச்சிகள் ஆண் குழந்தைகள் எல்லாம் அவங்க காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த பிளான் என்ன செய்யறாரு, இந்த பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் என்ன செய்யணும், நீங்க நதியில போட்டுறணும் அப்படின்னு ஒரு பெரிய கட்டளை போட்டுறாரு. அப்போ இந்த பார்வோன் போட்ட கட்டளைக்கு அநேக பேர் என்ன செய்யறாங்க, எபிரேயர்ல பிறந்த ஆண் குழந்தைகள் எல்லாம் கொண்டு நைல் நதியில போடுறாங்க. உண்மையிலே மிகப்பெரிய வேதனையான ஒரு காரியம். பெற்ற குழந்தைய கொண்டு ஒரு இடத்துல போடும்போது நம்மளுடைய வேதனை மிகவும் பயங்கரமா இருக்கும். அவனுடைய பிளான் என்ன அப்படின்னா, எந்த ஆண் குழந்தை என்ன செய்யக்கூடாது, எபிரேயர்ல இருக்கக்கூடாது, அவங்க வம்சத்தை அழைக்க கூடாது அப்படின்றதுனால அந்த பார்வோன் அப்படிப்பட்ட கட்டளையை போட்டான். இந்த சூழ்நிலையில தான் இந்த யோகபேத் அம்ராமுக்கு மோசையை பெற்றெடுத்தாள் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ பெற்றெடுக்கும் போது அப்போஸ்தலர் 7:20 சொல்லியிருக்கு, திவ்ய சௌந்தரியம் உள்ளவனா இருந்ததுனால அவங்க என்ன செய்றாங்க, அவனை ஒழித்து வைக்கிறாங்க அப்படின்னு. அவ்வளவு அழகுள்ள குழந்தை. அவங்களுக்கு ஏற்கனவே 2 குழந்தை இருக்கு, ஆரோன், மிரியாம். இந்த 3வது குழந்தை அழகுள்ள குழந்தையா இருக்கு. அவங்களுக்கு அதை அவங்கள போடுறதுக்கு மனசே வரல. அந்த அளவுக்கு ஒரு அழகுள்ள குழந்தையா காணப்படுகிறது. இன்னொன்னு நம்ம யோசிக்கும் போது, ஆண்டவருடைய திட்டம், அந்த தீர்மானம் அந்த யோகபேத்துக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இந்த குழந்தைய நான் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது, இந்த குழந்தைய நான் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், ஒரு தெய்வீக உந்துதல் அவளுக்குள்ள இருந்ததுனால அவ 3 மாதம் அதை ஒழித்து வைத்து பராமரிக்கிறா. அதுக்கு மேல அவளால வைக்க முடியல. பிள்ளை அழுதா மத்தவங்களுக்கு தெரிஞ்சிரும், அவங்க பிள்ளைங்களை அவங்க போட்டிருப்பாங்க, இவங்க பிள்ளைய போடல அப்படிங்கும்போது மற்றவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. அப்ப இதுக்கு மேல ஒழித்து வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத காரணத்தினால இந்த யோகபேத் ஒரு நாணல் பெட்டியை செய்து கீழ் பூசி தண்ணி எதுவுமே அதுக்குள்ள போகாதவாறு அப்படி அதை நல்ல முறையில செஞ்சு அவ அதுல அந்த மோசையை வைத்து நைல் நதியில கொண்டு விடுறா. விட்டுட்டு அந்த மிரியாம் அவளுடைய தமக்கைகிட்ட சொல்றா, நீ பார்த்துட்டு இரு, அப்படி என்ன சம்பவிக்கும் அப்படின்றத பாக்குறதுக்காக அங்க அனுப்புறான். இந்த நாணல் பெட்டி தேபா அப்படின்ற எபிரேய வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த தேபா வார்த்தை தான் நோவாவுடைய பேழைக்கும் சொல்லப்படுகிறது. நோவாவுடைய பேழையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் திட்டம் பண்ணி சொன்னார், இப்படி நீங்க செய்யணும் அப்படின்னு நோவாக்கு கட்டளையிட்டார். அதே மாதிரி தெய்வீக ஒரு திட்டத்தினாலதான் இந்த யோகபேத் கண்டிப்பா இந்த நாணல் பெட்டியை செய்து அதுல மோசையை வைத்து அங்க நாணலுக்குள்ள வச்சிருக்கா. இதுல 3 முக்கியமான பெண்கள் என்ன செய்யறாங்க, இதுல இடம் பெற்றாங்க. இந்த மீட்பின் பயணத்துக்கு வித்திட்டதுல யோகபேத் கூட அந்த மிரியாம் அப்படின்ற பெண்ணும் அவளுடைய மகள் அவட்ட சொல்லியிருப்பா. அவளை நீ என்ன நடக்கும் அப்படின்றத பாரு அப்படின்னு சொல்லி அங்க நதி அண்டையில அவ நிக்கிறா. அப்போ பார்வோன் குமாரத்தி ஸ்நானம் பண்ண வரும்போது அந்த நாணர் பெட்டியை பார்த்து அதுக்குள்ள அந்த அழகான பிள்ளை இருக்கு, அழுற பிள்ளையை பார்த்து அவ அதை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்தை ஆண்டவர் பார்வோன் குமாரத்திக்குடைய இதயத்திலையும் கொடுக்கிறாரு. அவருடைய திட்டத்துக்கு எதிரா எதுவுமே என்ன செய்ய முடியாது, நடக்கவே முடியாது. பார்வோனுடைய குமாரத்தி, பார்வோன் சொல்லியிருக்கான், எல்லா ஆண் குழந்தையும் நீங்க என்ன செய்யணும், நதியில போட்டுறணும் அப்படின்னு. ஆனா பார்வோனுடைய குமாரத்திக்கு மோசே கையில கிடைக்கும்படியாக ஆண்டவருடைய திட்டம் அப்படி இருக்கு. அப்போ அந்த தமக்கை பார்வோன் குமாரத்திட்ட சொல்றா, இந்த குழந்தைய வளர்க்கறதுக்காக பால் கொடுக்கும்படி நான் எபிரேய பெண்களை யாராவது அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொந்த தாயை அழைத்து அவளே சொந்த மகனை வளர்க்கறதுக்கு சம்பளம் வளர்க்குறா. அப்போ அந்த மோசையை வேற யாரும் என்ன செய்ய முடியாது, நல்லா வளர்க்க முடியாது. அந்த அளவுக்கு மோசேக்கு ஆண்டவர் அவருடைய மீட்பின் பயணத்துக்கு வித்திட்டதா அவ கண்டிப்பா அநேக காரியங்களை குறித்து மோசேக்கு கற்பித்தவளா காணப்பட்டிருப்பா.
ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே மோசையை கொண்டு என்ன போடுறாங்க, பார்வோன் குமாரத்திடத்தை அரண்மனையில கொண்டு விடுறாங்க. அப்ப இந்த இந்த சம்பவத்துல நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ள இந்த யோகபேத் எபிரேயர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில ஆனா அவங்க ஆண்டவருடைய திட்டத்தை உணர்ந்தவர்களாய் காணப்பட்டாங்க, அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறவர்களாகவும் காணப்பட்டாங்க. அப்படின்றத அந்த யெகோபேத்தை குறித்து நம்ம அவங்க வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்கிறது. எல்லாரும் ஆண்டவர் எல்லாரையும் ஆண்டவர் எப்படி படைப்பார் அப்படின்னா, ஒரு உன்னதமான ஒரு நோக்கம், ஒரு திட்டம், அதை வைத்து நம்ம படைத்திருப்பார். நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய குடும்பத்துல எல்லாரையும் நம்ம ஆண்டவர் படைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, தெய்வீக திட்டம் அப்படின்றது ஒண்ணு உண்டு. ஆனா அந்த திட்டத்துக்கு எதிரா சாத்தானானவன் அநேக காரியங்களை, அம்பு எய்தது போன்ற நிறைய காரியங்களை செய்வான். நம்முடைய வாழ்க்கையில சாத்தானானவன் நம்முடைய திட்டத்தை, ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை நம்ம நிறைவேற்ற கூடாதபடிக்கு அநேக குழப்பங்கள், அநேக பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழப்பமான சூழ்நிலை, ஒரு பெரிய பிரச்சனை. ஆனாலும் அந்த சூழ்நிலையில அவங்க தெய்வ திட்டத்தை, மீட்பின் பயணத்துக்கு மோசே வழிவகுப்பான் அப்படின்ற அந்த தெய்வீக திட்டத்துக்கு அவங்க என்ன செய்யறாங்க, உறுதுணையா இந்த மோசையை வளர்க்கிறவர்களா காணப்படுகிறாங்க. அந்த நேரத்துல அந்த யெகோபேத்துக்கு தெரியாது, மோசே தான் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போகிறதுக்கு அவன் ஒரு பெரிய தலைவனா இருக்க போறான் அப்படின்றது தெரியாது. ஆனா அவனை குறித்து ஆண்டவர் திட்டம் வச்சிருக்காரு அப்படின்றத அவங்க நோக்கம் வச்சிருப்பாங்க, அவங்க புரிந்திருப்பாங்க. அதனாலதான் அதை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு தெய்வீக உந்துதல் அவங்களுக்குள்ள கண்டிப்பா இருந்திருக்கும் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருப்பார். ஆனா நம்முடைய சூழ்நிலைகள் அதற்கு நேர் எதிராக காணப்படும், எல்லாமே மாறுதலாக காணப்படும். எல்லா பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்குள்ள நம்ம ஒரு போக்கஸ்டா எந்த காரியத்தையும் செய்ய முடியாதது போன்ற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம காணப்படுவோம். ஆனா நம்ம ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்காக நம்ம அவர்கிட்ட கேட்டு நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும். இங்க யோகபேத் தன்னுடைய மிரியாமையும் அவளுக்கு நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த பிள்ளையை பார்க்கணும், அந்த பிள்ளைய நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற இதை மிரியாமுக்கும் என்ன செஞ்சிருக்கா, கற்றுக் கொடுத்திருக்கா. அதே போல இந்த யெகோபேத்தை போல ஒரு நல்ல தாயாக நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில வளர்க்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். நிறைய நேரங்களில் நமக்கு நம்ம பிள்ளைங்க நல்ல முறையில வளர்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஆனா சில சூழ்நிலைகள் நிமித்தமாக பிள்ளைகளை நம்ம சொல்றதை நம்ம கேட்க மாட்டாங்க, நம்ம நினைத்தது போல அவங்க இருக்க மாட்டாங்க. நமக்கு அந்த நேரத்துல மிகவும் வெறுப்பானவர்களாகவும், நமக்கு மிகவும் சோர்ந்து போனவர்களாகவும், நம்ம விரக்தியில இருக்கிறவர்களாக காணப்படுவோம். அந்த நேரத்துல நம்ம ஆண்டவருடைய துணைக்காக நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்காக நம்ம வேண்டுதல் செய்யணும். அப்படி செய்யும் போது நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில ஆண்டவர் வழி நடத்தி தருவார். சில நேரத்துல பிள்ளைங்க வழி தவறி போயிட்டாங்களா, நம்ம ஆண்டவர் இடத்துல கெஞ்சணும், ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை சரியான உங்களுடைய திட்டத்தின்படி வழி நடத்துங்க அப்படின்னு. இங்க பாத்தீங்க அப்படின்னா மோசே அவருடைய திட்டத்தின்படி வழி நடத்தப்படுறதுக்கு யோகபேத் ஒரு காரணமா காணப்பட்டா. இந்த மீட்பின் பயணம், அந்த துவக்கத்துக்கு இந்த வித்திட்ட தாய் தான் யாரு, இந்த யெகோபேத் அப்படின்றத பாக்குறோம். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகளை மாத்திரம் நம்ம பார்க்காதபடிக்கு, அந்த பிரச்சனைகளுக்குள்ள நம்ம எப்படி ஒரு சொல்யூஷனை நம்ம கொண்டு வரலாம், எப்படி அதுக்கு அடுத்த நிலைமையில தெய்வீக திட்டத்துக்கு நம்ம போலாம் அப்படின்ற நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம வழி நடத்தல கேட்கிறோம். இங்க பார்வோன் குமாரத்தி வந்தது ஒரு தற்செயலான சம்பவமா இருக்காது, ஆண்டவர் அதை என்ன ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய திட்டங்களையும் ஆண்டவர் பிளான் பண்ணி தான் வச்சிருப்பார். அதற்கேற்றபடிதான் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் வழி நடத்துவார். ஆனா நம்ம அவருடைய திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழுகிறவர்களா வாழும்போது ஆண்டவர் நம்மளை எல்லா காரியங்களையும் சபைப்படுத்துகிறவரா காணப்படுவார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த யுகபேத்தின் இந்த சகோதரியின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டது தெய்வீக திட்டத்துக்கு தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அப்படின்ற ஆண்டவரே, நீங்க உம்முடைய வழி நடத்தலனால அவங்க நாணற்பட்டி செஞ்சு ஆண்டவரே அதை அந்த மோசையை விட்டாங்க. அப்புறம் பார்வோன் குமாரத்தி அதை எடுத்து வளர்க்கும்படியாக இவங்கிடத்தே கொடுத்தாங்க அப்படின்றத பாக்குறோம். ஒரு நல்ல தாய் மோசையை சிறப்பான முறையில வளர்த்து இந்த மீட்பின் பயணத்துக்கு வித்திட கிருபை செய்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு தந்த பிள்ளைகளை நாங்க உம்முடைய ஆண்டவரே நாம மகிமைக்காகவும் நீங்க அவங்களுக்கு வச்சிருக்க திட்டத்தின்படியும் நாங்க வளர்க்கும்படியான ஞானத்தையும் கிருபையும் தெய்வீக வழி நடத்தல எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மகிமை